ஜெய் சர்க்குருநாதா. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இடமானது ஆனந்த ஆசிரமம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கேரளா மாநிலத்தில் கக்கன்காடுன்ற க்ஷேத்திரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ஆசிரமம். இந்த ஆசிரமத்தை நான் முதல்ல கேள்விப்பட்டது 2-3 வருடங்களுக்கு முன்னாடி. எனக்கு ஒரு பெரியதான வழிகாட்டியாகவும் எனக்கு ஒரு அவருடைய உபன்யாசத்துலேருந்து, யார் அவர் அப்படின்னா கோவிந்தபுரம் ஸ்ரீ பாலாஜி பாகவதர், அவருடைய உபன்யாசத்துலேருந்து தான் நான் அதை கேட்டு தான் அதை இந்த அளவுக்கு அடியன் ஆனேன். ஸோ அவருடைய உபன்யாசத்தில் அடிக்கடி அந்த மகாத்மா இந்த ஆனந்தாசிரமம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார். சரி, நம்ம போயிட்டு தான் வருவோமேங்கிறதுக்காக அடியேனும் அடுத்து திருநென்றூர் ஸ்ரீ முரளி சாய்ராம் அவர்களும் அவருடைய நண்பரான ரமேஷ் சாய்ராம், ஸோ 3 பேர் தான் நாங்கள் இந்த ஆசிரமத்துக்கு முதல்ல போனோம். அப்படி ஒரு ஆனந்தம்ங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சதே இல்லை. அங்கே நம்மளுடைய சாய்நாதருடைய சாநித்தியமும் உண்டு அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏதோ ஒரு இடம் இல்லை, சாய்நாதருக்கு சம்பந்தமான இடமும் கூட அப்படின்றத அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் நல்லா க்ளீனாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஆசிரமத்தினுடைய மகாத்மாவான பப்பா ராமதாஸ் சுவாமிகள் நம்ம சாய்நாதரை பற்றி இன்க்ரெடிபிள் ஆஃப் சாய்பாபா புத்தகத்தில் முன்னுரையே கொடுத்துருக்கார் நம்ம பாபாவை பற்றி. சரிங்களா? ஆகையினால் இந்த ஆசிரமத்துக்கு நாங்கள் அடுத்தடுத்த முறையில் போகும்போது, ஒரு முறை போகும்போது 10 பேர் கூப்பிட்டு போனோம், அப்புறம் 20 பேராச்சு, அப்புறம் 40 பேராச்சு. ஸோ ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு போகும் பொழுதும் நிறைய பக்தர்கள் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இந்த ஆனந்த ஆசிரமத்துக்கு ஜனவரி மாதம் நம்ம திரும்ப பக்தர்களை கூப்பிட்டு போகலாம். நம்ம அனுபவித்த அந்த உயர்ந்த ஆனந்த அனுபவத்தை நம்ம கூட வரக்கூடிய பக்தர்களும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் நாங்கள் ஜனவரி மாதம் திட்டமிடலாம் அப்படின்ற ஒரு யோசனை எங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஆகையினால் கூடிய சீக்கிரத்தில் இதே ஷார்ட்ஸில் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இதே ஷார்ட்ஸில் கூடிய சீக்கிரத்தில் என்றைக்கு நம்ம ஜனவரி மாதம் போக போகிறோம், எத்தனை நாள், 3 நாள் தான் அங்கே தங்க முடியும், 3 நாளுக்கு மேலே தங்க முடியாது. ஸோ 3 நாள் யாத்திரையாக தான் இது இருக்க போகிறது. ஸோ அந்த யாத்திரையில் நம்ம வேறு எங்கெங்கெல்லாம் போக போகிறோம், இந்த யாத்திரைக்கான கட்டணம் எவ்வளவு, மேற்கொண்டு நிறைய விஷயங்கள், இந்த யாத்திரைக்கு நம்ம எப்படி பயணிக்க போகிறோன்ற தகவல்கள் எல்லாமே இன்னும் கூடிய சீக்கிரத்தில் விரைவில் இதே ஷார்ட்ஸில் அடியன் சமர்ப்பிக்கிறேன். தயவு பண்ணி எல்லாரும் அவசியம் இந்த ஆனந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவித்து பாருங்கள். வாழ்க்கையில் சொல்ல ஒண்ணாத ஒரு ஆனந்தமும் நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் அந்த ஆனந்தத்தை அந்த இடத்துல தான் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை சத்குருநாதர் அந்த இடத்துல கொடுத்துருக்கார். அவசியம் தகவலை சொல்கிறேன், எல்லாரும் வாங்க. ஓம் சாய்ராம்.